iPhone 15 பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேத்து லான்ச் ஆயிருக்குது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். iPhone 15ஓட பிக்கெஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா கூட நம்ம சொல்லலாம். என்னன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட். கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10-11 வருஷமாக அவங்க வந்து லைட்னிங் கேபிளை யூஸ் பண்ணிருந்தாங்க. எப்படின்னா iPhone 5 லான்ச் ஆகும்போது அந்த 30 பின் சார்ஜர்லேருந்து லைட்னிங் கேபிளுக்கு மாறின ஆப்பிள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10-11 வருஷமாகவே அவங்களோட சார்ஜிங் போர்ட்டை மாற்றவே இல்லை. ஸோ இப்போ வந்து நிறையா பல கட்டுப்பாடுகள் வந்துருச்சு. குறிப்பாக என்னென்னா யூரோப்பியன் யூனியனில் வந்து 2024 லைட்னிங் சார்ஜர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே டைப் சியா அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சலாக மாற்றிட்டாங்க. ஐஃபோன் வந்து அவங்களோட லைட்னிங் கேபிள்லேருந்து டைப் சி மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து ஐஃபோன் வந்து டைப் சிக்கு மாறி இருக்கிறாங்க. இப்போ இந்த டைப் சி சார்ஜிங் போர்ட்டுக்கு நிகரான இன்னொரு பெரிய சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா ஆக்ஷன் பட்டன். அதாவது ஐஃபோனுக்கு வந்து யூஸ்வலாக அந்த சைலண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஜென்ரல் மோடு மாற்றுறதுக்கும் ஒரு சின்ன ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்ச் வந்து இப்போ ஆக்ஷன் பட்டனாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது என்னென்னா ஒரு குட்டி குவிக் ஆக்சஸ் பட்டன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாமே. அந்த பட்டனை வந்து நீங்கள் எதுக்குனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ குறிப்பாக நீங்கள் டக்குன்னு ஓகே கேமராவை எடுத்து அன்லாக் பண்ணி மறுபடியும் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிக்கலாம். இல்லை உங்களோட ஸ்பாட்டிஃபையோ உங்களோட மியூசிக் ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணணும்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்புனாலோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணணுனாலோ அப்படி நீங்கள் எதுக்குனாலும் அந்த ஆக்ஷன் பட்டனை யூஸ் பண்ணலாம். அண்ட் எஸ் இன்க்ளூடிங் அதை நீங்கள் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுறதோ இல்லை ஜென்ரலுக்கு மாற்றுறதோ அந்த ஸ்விட்சாக கூட நீங்கள் அந்த ஆக்ஷன் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா. அதாவது ஐஃபோனோட கேமரா அப்படின்னாலே பயங்கர ஹை குவாலிட்டி கேமராவாக இருக்கும். அண்ட் இந்த டைம் கேமராவில் ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10-15 வருஷமாகவே அவங்க யூஸ் பண்ணிருக்கிற 12 மெகா பிக்சல் கேமராவிலேருந்து இப்போ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 48 மெகா பிக்சல் கேமரா இதில் இடம்பெறுது. அண்ட் இதில் வந்து 5x டெலிஃபோட்டோ ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் ப்ரோ மேக்ஸ் மாடலுக்கு மட்டும் தான் இருக்குது. பட் ஸோ அப்போ நெக்ஸ்ட் மாடல்ஸ் 16 மாடல் வரும்போது அதோட பேஸ் மாடலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட இன்னொரு பெரிய எக்ஸைட்டிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆட்டோ போர்ட்ரைட். அதாவது நீங்கள் நார்மல் செட்டிங்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலுமே அது போர்ட்ரைட்டாக நம்ம லேட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனோன்னா அதோட ஃபோக்கல் டெப்த்தை வந்து அது எல்லாத்தையுமே ஈஸியாக கேப்சர் பண்ணும். ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹார்ட்வேர் சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ஃபோனோட பில்டு. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்த ஃபோன் வந்து இப்போ டைட்டானியமில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். அண்ட் டைட்டானியம் வந்து இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்கரான ஒரு மெட்டீரியல் அண்ட் ரொம்ப லைட்டரான மெட்டீரியலும் கூட. ஸோ iPhone 14 விட அது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். iPhone 14 டக்குன்னு கீழே விழுந்தாலும் அது வந்து பெரிய லெவல் டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போது அதை விடவும் ஸ்ட்ராங்கான ஒரு பில்டாக iPhone 15 வந்து உருவாயிருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் என்ன அப்படின்னா டைனமிக் ஐலாண்ட். இது வந்து 14ஓட டாப் மாடல்ஸில் இருந்தது. பட் இப்போ வந்து 15ஓட பேஸ் மாடலில் இருந்தே ஆரம்பிக்குது. அண்ட் டைனமிக் ஐலாண்ட்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேமரா நாட்சில் இருக்கிற அந்த ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர். அண்ட் அது வந்து இப்போவும் வந்து iPhone 15ஓட பேஸில் இருந்தே வருது. அண்ட் இது வந்து 14க்கு வந்து பயங்கர வரவேற்பு கிடைச்சதுனால அது வந்து இப்போது எல்லாத்துக்குமே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து 4 வேரியண்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். 15ஓட ப்ரைஸ் வந்து 79,900. அதே இது 15 ப்ளஸோட ப்ரைஸ் வந்து 89,900. 15 ப்ரோவோட ப்ரைஸ் வந்து 1,34,900. அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து 1,59,900. அண்ட் மொத்தம் இதில் வந்து 5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா பிங்க், எல்லோ, க்ரீன், ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ 14ல் வந்து என்னென்னா ஃபுல்லாக பாப் கலர்ஸாக இருந்துச்சு. பட் இந்த டைம் எல்லாமே கொஞ்சம் லைட் மாட்ரேட்டான கலராக இருக்குது. ஸோ இது எப்படி நிறைய பேர் மத்தியில் வரவேற்பு பெறுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் புது ஐஃபோன் லான்ச் ஆகும்போதும் இன்னொரு கேள்வியும் எழும். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலோட ப்ரைஸ் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. அண்ட் இந்த முறை வந்து iPhone 14 அதாவது 79,900க்கு விற்கப்பட்டு இருந்த iPhone 14 வந்து 10,000 குறைஞ்சி இப்போ 69,900க்கு விற்கப்படுது. அதே மாதிரி 69,900க்கு சேல் ஆகிட்டு இருந்த iPhone 13 வந்து இப்போ இன்னொரு 10,000 ட்ராப் ஆகி 59,900க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ஐஃபோன் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து iPhone 15 மேலேயும் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா டிசைன். அதாவது புது டிசைன் எதுவுமே இல்லை. iPhone 14 பார்த்த மாதிரியே தான் இருக்குது iPhone 15 அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் சில 1 or 2 நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ லான்ச் ஆகிருக்கிற அந்த iPhone 15ஓட சேல் வந்து செப்டம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு 22 செப்டம்பர் வந்து எல்லா ஆப்பிள் ஸ்டோர்ஸ்லையும் இந்த ஐஃபோன் விற்கப்படும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.